பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 298 299 இந்த 2 பிரிவுலையும் சொல்கிறாங்க. அதில் வந்து அப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, அடுத்ததாக வந்து 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் அபராதம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த அபராதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு உட்படுது. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ஒரு மத நூலை வந்து ஒரு தவறுதலா பேசிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த நீதிமன்றம் வந்து அவருக்கு இந்த சம்மந்தப்பட்ட நூலியை வந்து நீங்கள் ஒரு 500 பிரதி வந்து உங்களோட சொந்த காசில் அச்சிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியும் தீர்ப்பு வழங்கலாம். இல்லை ஒரு 1000 வந்து எடுத்துட்டு இல்லை 10,000 வந்து சம்மந்தப்பட்ட நபரில் ஒரு 50,000 சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் வழங்கணும். அவங்களுடைய டொனேஷனை வந்து நீங்கள் வழங்கணும் அந்த சம்மந்தப்பட்ட மதசார்பற்ற ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியும் வழங்கலாம். அது வந்து முழுக்க முழுக்க நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதில் வந்து மதசார்பின்மை என்பது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. இதில் முக்கியமான ஒரு சரத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25லேருந்து 26, 27, 28 இந்த 4மே வந்து ஒரு தனி மனுஷனுக்கான மதம் சார்ந்த உரிமையை வந்து வரையறுத்து சொல்கிறாங்க. எந்த ஒரு மத பிரச்சாரம் வந்து ஒரு தனி மனிதர் செய்யலாம். அவருக்கு அந்த அவர் சமயம் சம்மந்தப்பட்ட அந்த கடவுளுக்காக வந்து அவர் வந்து வழிபாட்டு தலம் அமைக்கலாம். அந்த ஒரு இடம் வாங்கலாம். அந்த இடத்துல வந்து அவர் பிரச்சாரம் செய்யலாம்.